பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்தோம். இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அமலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாரத்துடைய நாளையவே நம்ம தொடங்க போகிறோம். திங்கட்கிழமையிலிருந்து தான் நமக்கு வாரமே ஆரம்பித்து நமக்கு ஒரு வாரமே நடக்க போகுது. இந்த ஒன்றை இப்போதே ஓதி வைத்து இந்த நாளை தொடங்கி பாருங்கள். உங்களுக்கு வாரம் முழுவதுமே சிறந்ததே கிடைக்கும். நீங்கள் நினைப்பதெல்லாமே நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு நியத் வைக்கணும். அதாவது இதையெல்லாம் நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நியத் வைக்கணும். அடுத்து இரண்டாவது, ஒரு நாட்களை ஆரம்பிக்கும் போது, ஒரு வாரத்தை மாதத்தை எல்லாம் ஆரம்பிக்கும் போது ஒரு துவா செய்யணும். இந்த நீயத்தும் துவாவும் எப்போதும் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே இருக்கும். எப்பயுமே நம்ம நீயத்து வச்சிட்டோம்னாவே அந்த நன்மையை அல்லாஹ் நம்ம கொடுத்துட்றான். அதை நம்ம செய்ய முடியாட்டினாலும் கூட. அதே மாதிரி துவா கேட்டோம்னாவே என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதில் அல்லாஹுடைய உதவி வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு வாரத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு நீயத்து வச்சுக்கோங்க, ஒரு துவா செஞ்சுக்கோங்க. எதை நீயத்து வைக்கலாம்? நீயத்து வைக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த வாரத்தில் நான் இந்த நல்ல காரியம்லாம் பண்ணுவேன், முக்கியமாக நான் 5 நேரம் தொழுகுவேன், இந்த வாரம் நான் பொய் பேச மாட்டேன், புறம் பேச மாட்டேன், கெட்டது நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை தொடங்கும் போது நன்மையான விஷயங்களை நீயத்து வைத்து ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம நீயத்து வச்சோம்னா அது நமக்குள்ளே உறுத்திட்டே இருக்கும். இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன சொன்னோம், அப்போ வாரம் ஃபுல்லாக பாவத்துலேருந்து நம்ம தவிர்த்து இருக்கணும்னு நமக்கு தோணும். அதே மாதிரி நிறைய நல்ல காரியங்களை செய்யறதுக்கு அது ஊக்குவிக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த வாரம் நான் 2 ஜுசு குரான் ஓதி முடிப்பேன் அப்படின்னு நம்ம நியத்து வச்சுக்கலாம். இந்த வாரம் நான் என்ன பண்ணுவேன், இந்த திக்ரை இத்தனை முறை ஓதி முடிப்பேன், அஸ்தோஃபிருல்லாவை 1000 முறை ஓதி முடிப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியத்து வச்சுக்கோங்க. ஒரு வாரத்தை ஆரம்பிக்கும் போது நியத்து வைப்பது வாரம் முழுவதும் நம்ம நன்மை செய்வதற்கான ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கும். அப்போ முதல்ல நியத்து வச்சுக்கோங்க. அந்த நியத்தை நீங்கள் கபுலே ஆக்காட்டினாலும் சரி, அதாவது நடத்தி முடிக்காட்டினாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு நியத்து வச்சதுக்கே ஒரு நன்மை தந்துடுவான். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா 10 மடங்காக கொடுப்பான். அதனால் நம்ம நியத்து வச்சுட்டு அதுக்கான முயற்சியும் செய்யணும். ஏதாவது ஒரு கட்டத்தில் விட்டுருந்தோம்னா கூட அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவான். அடுத்தது நம்ம துவா செய்யணும். துவாங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம நியத்து வச்சாலும் கூட அந்த காரியத்தை செய்கிறதுக்கான சக்திங்கிறது யார்ட்டிருந்து வரணும், அல்லாஹ்ட்டிருந்து வரணும். அப்போ அடுத்தது நல்லது நடக்கிறது யார் கையில் இருக்குது? அல்லாஹ்விடத்துல தான் இருக்குது. இந்த திங்கக்கிழமையிலேருந்து வாரம் ஃபுல்லாக நமக்கு என்ன நடக்கணும், இந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு நல்லது நடக்கணும், நமக்கு நிம்மதியான சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் துவா செஞ்சு என்ன பண்ணிக்கணும், இந்த நாட்களே ஆரம்பிச்சுக்கணும். பொதுவாக நீங்கள் துவா செய்யும் போது எப்பயுமே என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிற இந்த துவா ஓதிக்கோங்க, இது ஸ்பெஷலான துவா. அது போக என்ன பண்ணணும்னா உங்கள் துவாவையும் கேட்கணும். எப்பயுமே இந்த மாதிரி துவாக்கள் ஓதிட்டு அதோட விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய துவாக்களை தான் நம்ம உணர்ந்து தமிழில் கேட்போம். நமக்கு தனித்தனியாக ஒருத்தவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், எனக்கு ஒரு தேவை இருக்கும், உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். இந்த வாரத்தில் இந்த காரியத்தெல்லாம் நடத்தி கொடு, இந்த வாரத்தில் எனக்கு எந்த கஷ்டத்தையும் சண்டையும் சச்சரையும் கொடுக்காத, நிம்மதியை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், தனித்தனியாக கேட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஓத வேண்டிய துவா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபைன்ன அஸ்பக்கல்லாஹு ஹுவல்லதி ஐயதக்க பினஸ்ரிஹி வபில் முஹ்மினீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குர்ஆன் வசனத்தை தான் நீங்கள் ஒதுக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நிச்சயமாக உமக்கு போதுமானவன் அல்லாஹுதான், அவன்தான் முஹ்மீன்களை தன்னுடைய உதவியை கொண்டு பலப்படுத்துவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நமக்கு அல்லாஹுடைய உதவி வரும். அல்லாஹுதான் நமக்கு போதுமானவன் நம்ம சொல்கிறோம். அப்போ அல்லாஹுடைய உதவி வாரம் முழுவதும் எல்லா காரியத்திலையும் வரும். ஏதாவது அவசரமாக நடக்கலாம், ஏதாவது தேவை இருக்கலாம், எல்லாத்துக்குமே அல்லாஹ் போதுமானவன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹுடைய உதவியை கண்கொண்டு நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு வாரம் முழுவதும் எந்த ஒரு சங்கடமும் இருக்காது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படைகளில் ஓதிக்கலாம். நான் எப்பயுமே ஒரு 3 முறை அப்படிங்கிறது குறைந்தது. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் ஜாஸ்தியாக ஓதலாம். ஏன்னா அதிகமாக ஓதும் போது உங்களுக்கு என்ன ஆகுனா, அதிக நன்மையும் அதிகமான வலியுறுத்தல்களும் அதுலேருந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் கம்மியாக ஓதிக்கலாம், அதிகமாக ஓதிக்கலாம். குறைஞ்சது 3 முறை ஓதிக்குங்க. யாராக இருந்தாலும் சரி, ஒழு இருக்குதோ இல்லையோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஓதிக்கோங்க. ஓதிட்டு உங்களுடைய தேவை, இந்த வாரம் முழுவதும் எனக்கு நல்லதாக இருக்கணும், போன வாரத்தில் நான் நிறைய விஷயம் கேட்டேன், அது எனக்கு இன்னும் கிடைக்கல, அந்த விஷயங்களை எனக்கு இந்த வாரம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். வீட்டில் பிரச்சனையாக இருக்கா, அந்த பிரச்சனை சரியாகணும், எங்களுக்கு ஒரு வாரமாக நிம்மதியே இல்லை, அதனால் அந்த பிரச்சனை சரியாகும்னு கேட்கலாம். நோவில் இருக்கீங்களா, எல்லாம் நான் ரொம்ப நோவில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு ஒரு வாரமாக சரியில்லை உடம்பே, எனக்கு அந்த உடம்பு சரியாகும்னு கேட்கலாம். எனக்கு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா தலைவலியாக இருந்துச்சுன்னா நான் என்ன கேட்கலாம், இந்த ஒரு வாரமாக தலைவலியில் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு அது சரியாயிடணும்னு நம்ம கேட்கலாம். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலன்னா, உங்களுக்கு எது தேவையோ அதை கேட்கலாம். குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க, விளையாண்டே இருக்கிறாங்க, ஃபோனே பார்த்துட்ருக்காங்க, குடும்பத்தில் ஒரு ஒத்துமை இல்லை, கணவருக்கு எனக்கு நடுவில் சண்டை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார்கள் அவங்களும் என்னை இம்சை பண்ணுறாங்க. எது இருந்தாலும் சரி நீங்கள் கேட்டுட்டு, இந்த வாரம் எனக்கு அமைதியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக போகணும், நான் நிம்மதியாக கிடக்கணும், எனக்கே தோணணும் இந்த வாரம் அமைதியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆரம்பிக்கும் போதே கேட்டுட்டு ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த நாள் முழுவதும் அந்த வாரம் முழுவதும் தேவையான எல்லா நல்லதும் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே அல்லாஹுடைய புறத்துலேருந்து வரும். நான் எது கேட்டாலும் அதை அப்பப்பவே கொடுத்துறியா அல்லாஹ், என்னை கஷ்டப்படுத்த வேண்டாம், நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க. இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.